நல்லா சுடு சுட சாதம் போட்டுட்டு அதுல இந்த கார முட்டை ஆம்லேட்டை செஞ்சு அதுல இருக்கிற மசாலாவோட சாதத்தை பசைஞ்சு இந்த முட்டையை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்ப அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு குட்டி குட்டியா கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஒரு ஹாஃப் போல பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியா மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடால 2 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துட்டு இடிச்ச பூண்டு 4 பல் போல சேர்த்துக்கோங்க. ஒரு 3 போல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தனியா தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு ½ மினிட் போல வதக்கிக்கோங்க. இப்ப நம்ம ஆம்லேட்க்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறத அப்படியே மேல ஊத்திக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு லோ ஃபிளேம்ல வச்சிருங்க. ஒரு 1 மினிட் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா குக் ஆகி இருக்கும். இப்ப இதை திருப்பி போட்டுட்டு ஒரு ½ மினிட் போல குக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. நல்லா சுட சுட சாதத்தோட இதுல இருக்கிற மசாலாவோட மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஆம்லேட் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.